கரூர் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தவேக தலைவர் விஜய் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தவேக தரப்பில் குறிப்பிட்ட தொண்டர்களின் எண்ணிக்கை காரணமாக லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் அனுமதி வழங்க முடியாது என்று காவல்துறை மறுத்துள்ளதாகவும், மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய தவேக நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது பிரச்சாரத்தை முடக்க முயற்சி நடந்ததாக சாடினார். மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பார்மர். அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழாவை முன்னிட்டு காளி வேடம் அணிந்த பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலம் சென்றனர். பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா கொடியேற்றம் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் ருத்ரதர்ம சேவா சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அணிவகுக்க பல்வேறு கடவுள்களின் வேடங்களில் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் தூத்துக்குடி சிவன் கோயிலில் நிறைவடைந்தது. உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அவதார் திரைப்படத்தின் 3ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். நிலம், கடல், வானம் என பல பின்னணிகளில் நடக்கும் போர்க்காட்சிகளின் கிளிம்ஸ் படத்தின் மீதான ஆவலை அதிகரித்துள்ளது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியாக உள்ளது. நால் 2 படத்தில் நடித்து தேசிய விருது வென்ற 4 வயது ட்ரீஷா தோஷர் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை வீடியோ காலில் அழைத்து கமல்ஹாசன் பாராட்டியுள்ளார். சுதாகர் ரெட்டி பகண்டி இயக்கத்தில் மராத்தி மொழியில் வெளியான நால் 2 என்ற படத்தில் ட்ரீஷா தோஷர் என்ற 4 வயது குழந்தை முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவரின் நடிப்பை பாராட்டி சமீபத்தில் தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த குழந்தையை வீடியோ காலில் அழைத்து நடிகர் கமல்ஹாசன் பாராட்டியுள்ளார். மேலும் 6 வயதில் தான் செய்த சாதனையை 4 வயதில் ட்ரீஷா தோஷர் முறியடித்து விட்டார் என்றும் கூறியுள்ளார். லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய கொரில்லா குரங்குக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது குணமடைந்து வருவதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த பூங்காவிலேயே பெரிய கொரில்லாவான சில்வர் பேக் கிபூரிக்கு வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் அதற்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது. 177 கிலோ எடை கொண்ட 21 வயதான இந்த கொரில்லாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஸ்கேன் செய்யப்பட்டது. இதில் அந்த குரங்குக்கு பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. ஆசிய கோப்பை T20 போட்டியில் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை தோற்கடித்ததன் மூலம் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோத பாகிஸ்தான் தகுதி பெற்றது. இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக இந்தியா தகுதி பெற்ற நிலையில் துபாயில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் சூப்பர் 4 சுற்றில் மோதின. முதலில் ஆடிய பாகிஸ்தான் வங்கதேச பந்துவீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 135 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து ஆடிய வங்கதேசம் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 124 ரன்களை மட்டுமே எடுத்து 11 ரன்களில் தோல்வியுற்றது. இந்த வெற்றி மூலம் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தகுதி பெற்றது. போட்டி நடைபெறும் காலத்தில் இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அரசியல் ரீதியாக பொருள்படும் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என ICC அறிவுறுத்தியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பின் போது பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துணை நிற்பதாகவும், அச்சம்பவத்துக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பங்கேற்ற பாதுகாப்பு படையினருக்கு தங்கள் வெற்றியை சமர்ப்பிப்பதாகவும் சூரியகுமார் யாதவ் பேசியிருந்தார். இது தொடர்பாக ICC-யிடம் பாகிஸ்தான் அளித்த புகாரின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக பொருள்படும் விஷயங்களை பேசுவதை சூரியகுமார் யாதவ் தவிர்க்க வேண்டும் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. வரக்கூடிய சனிக்கிழமை வரை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் சனிக்கிழமை வரை கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது.
சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. களியக்காய்விளை, குழித்துறை, மார்த்தாண்டம், தக்கலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் மாவட்டம் முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது. இதேபோன்று கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக காற்றுடன் கனமழை பெய்தது. அல்லிநகரம், பொம்மையக்கவுண்டன்பட்டி, ரத்தினம் நகர், அன்னஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் மழையால் குளிர்ச்சியடைந்தன. இந்நிலையில் என்ஆர்டி சாலையில் பெரிய மரம் முறிந்து விழுந்ததில் தொலைத்தொடர்பு கம்பம் மற்றும் வயர்கள் சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அனைத்து வாகனங்களும் தண்ணீரில் ஊர்ந்து சென்றன. ஒரு சில வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழப்பதை உணர்ந்ததால் வாகனங்களை தள்ளிச் சென்றனர். சனிக்கிழமை நடைபெறவுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள சி வி சண்முகத்தின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் பகுதியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நைனா நாகேந்திரன் அழைப்பு விடுத்தார். இதில் அதிமுகவில் உள்ள குழப்பங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்ததாக வெளியான தகவலை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசியல் தலைவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறினார். செக்யூரிட்டி இருக்குல்ல, கண்டிப்பா அவர் எப்படி ஜம்ப் ஆகி ஓடி வர முடியுங்களா? யாருக்கு தெரியாது. அரசியல் கட்சி தலைவர்களே யாரும் நான் நேற்று பார்க்கவில்லை. சரி, நான் விமானத்தில் வந்தவுடனே உடம்பு சரியில்லைங்க, அதை பார்த்துட்டு ஆடிட்டர் பார்த்துட்டு சொந்த வேலையை முடிச்சுட்டு நான் நேரம் ட்ரெயின் ஏறிட்டேன் நைட்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். பரப்புரையின் போது செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு விசுவாசமாக இல்லை என்று கூறி பிச்சைக்காரர்களின் ஆடையுடன் ஒப்பிட்டு இபிஎஸ் விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய செல்வ பெருந்தகை, இது தனிநபரை பழிக்கின்ற செயல் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தக்கூடிய செயல் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என்று அன்புமணி தரப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளதால் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என்று அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். அவருக்கு பதிலாக அன்புமணி தேர்வு செய்த தருமபுரி வெங்கடேசனை பாமக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்பினருக்கு உரிமை இல்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவின் சட்டப்பேரவை தலைவராக ஜி.கே. மணியும் கொறடாவாக தானும் தொடர்வதாக கூறினார். தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்க மேல கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தான், கொறடா நான் தான்.